ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண் குழந்தைங்களோட திருமணத்துக்கு 50 பவுன் நகை எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேரும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைங்களை வச்சுருக்க பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா தான் பொண்ணை எந்த அளவுக்கு நகைலாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நம்ம எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கோல்டோட இம்பார்ட்டன்ஸை ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் சேவிங்ஸ் கூட நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பெண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க மட்டும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை. நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக இருக்கட்டும், ஆண் பிள்ளைங்க வச்சுருக்கவங்க அவங்களுடைய ஃப்யூச்சருக்காகவும், படிப்புக்காகவும், அவங்களுடைய பிஸ்னஸ்க்காகவும் எப்போவுமே எந்த ஒரு பர்பஸ்க்கும் கோல்டு நம்மளுக்கு கை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 பவுன் நகைக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுடைய சேலரி அந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் 50 பவுனுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் சேலரியில் எவ்வளோ சேமிக்க முடியும், மாதம் எந்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்றத பொறுத்து உங்களுடைய கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 50 பவுன்னா 50 பவுன், இல்லை 25 பவுன் முடியும், இல்லை 30 பவுன் முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெண் பிள்ளைங்களோட திருமணத்துக்காக நீங்கள் கோல்டு சிட்டு இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் வேஸ்டேஜ் நம்மளுக்கு அப் டு 14%, இல்லை ஒரு ஷோரூமில் 18% வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்லாம் நம்மளுக்கு சேவ் ஆகும். இல்லை நான் இப்போது ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ கோல்டாகவே காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்றவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கோல்டு பாண்டு வருது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் அதை சேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான நகையை, உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான நகையாக மாற்றிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பர்த்டே வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு கிராம் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. இல்லைனா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஜுவல்லாக கூட நீங்கள் ஒரு கிராமில் ரிங்கு, இல்லைனா பார்த்திங்கன்னா கம்மல் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ஷய திருதியை, வெட்டிங் டே இந்த மாதிரிலாம் வர்றப்போ நீங்கள் ஒரு கிராம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏலச்சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் அமௌண்ட் கட்டிகிட்டே வருவோம். நம்ம கைக்கு எப்போ லாபமாக இருக்குது அப்படின்ற பார்த்து எடுப்போம். அந்த மாதிரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏலச்சீட்டு அமௌண்ட்டை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி அதில் கட்டிட்டு ஆஃப்டர் 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கருத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஏஜ் அவங்களுக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுதுன்னா அவங்களுடைய திருமணத்துக்கு இன்னும் 20 வருஷம் இருக்கும். இல்லை அவங்களுக்கு 10 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியதாக அவங்களுடைய வருஷத்தை பொறுத்து நாம் அவங்களுக்காக சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்பவே ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னுடைய டைமை, ஆனால் இப்போ ரொம்ப ஷார்ட் டேர்ம் இருக்குது என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் கோல்டுலாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா. ஓல்டு கோல்டு இல்லைனா உங்களுடைய அம்மா வீட்டில் போட்ட ஜுவல், இல்லை உங்களுக்காக நீங்கள் வாங்கின ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் எப்படி தங்கம் வைத்து தங்கம் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மெத்தடு ட்ரை பண்ணி நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் நகையை வைக்கிறீங்க, அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதை திருப்பத்துக்கான ஒரு சோர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் அந்த மாதிரி செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா பெண் குழந்தைங்களோட பேரில் கவர்மெண்ட்டில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம மாதம் சம் அமௌண்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கட்டிக்கிட்டே வரலாம். நம்ம இதில் எத்தனை வருஷம் கட்டணும்னா 14லேருந்து 15 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வட்டி மட்டும் வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீமோட டீட்டெயில்டு உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 21 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் நம்மளுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்லேயே நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் எப்போல்லாம் கையில் காசு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 100 ரூபா நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதில் கூட நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல், தீபாவளி, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி, நியூ இயர்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போடுவாங்க இல்லைங்களா. இப்போ வந்து 1 பவுன் தங்கம் எடுத்தோன்னா 1000 ரூபாய் லெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெள்ளிக்கு வந்து தங்கத்துக்கு இணையான வெள்ளி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வேஸ்டேஜே இல்லாமல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பெண் பிள்ளைகளோட திருமணத்துக்கு வந்து நம்ம 50 பவுன் ஈஸியாக வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நான் கொடுத்துருக்க இந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா அப்போது வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு வந்து 20 வருஷம் இருக்குது, இல்லை இப்போ தான் என் குழந்தை பிறந்திருக்கா அவளுக்காக நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப நம்ம எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு அப்படின்றத ஃபுல்லாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 50 பவுன்னா 400 கிராம் வருது. 1 பவுன் 8 கிராமுன்றப்ப 50 பவுனுக்கு வந்து 400 கிராமு. அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு 2 வயசு 3 வயசு ஆகுதுன்னா அவங்களுடைய மேரேஜ்க்கு வந்து 20 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. 20 இயர்ஸில் 50 பவுன் அதாவது 400 கிராம் வந்து நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வந்து 12 மந்த்ஸ்னால் 1 இயரு. இந்த 1 இயர்னால் அப்போ 20 இயர்ஸ்க்கு எத்தனை மந்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 மந்த்ஸ் இருக்குது. 240 மந்த்ஸில் ஒரு மாதத்துக்கு நம்ம எத்தனை கிராம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ 20 இயர்ஸ்னால் 400 கிராம் டிவைடட் பை 20 இயர்ஸ் ஓகேங்களா. டோட்டலாக வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 1 இயர்க்கு வந்து நம்ம 20 கிராம்ஸ்னால் அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 12 மந்த்ஸ் நம்ம போட்டோன்னா 1.66 கிராம்ஸ் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணோம் அப்படின்னா 20 இயர்ஸில் வந்து 50 பவுனாக நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ணிட முடியும். ஒரு மாதத்துக்கு நாம் எடுத்து வைக்க போகிற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9,996 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 20 கிராம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். நான் வந்து 1 கிராம் எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 6,000 ரூபான்னு கால்குலேட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் நான் போட்டிருக்கேன். இன்னும் 15 இயர்ஸ் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 400 கிராம்ஸ் டிவைடட் பை 15 இயர்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 26 கிராம் வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு 26 டிவைடட் பை 1 இயர் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 2.22 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா 15 இயர்ஸில் நம்ம 50 பவுன் வந்து சேவ் பண்ணிடலாம். இதுக்கு நாம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 13,332 ரூபா வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் அவளுக்கு இன்னுமே 25 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் டிவைடட் பை 25 இயர்ஸ்க்கு நம்ம போட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 16 கிராம் தான் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 16 கிராம் டிவைடட் பை 1 இயர்க்கு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா நாம் 1.33 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அப்ராக்சிமேட்டாக 6,000 எடுத்திருக்கேன். 6,000 எடுத்து தான் வந்து நான் இந்த அமௌண்ட்லாம் வந்து எழுதியிருக்கேன். இப்போ 25 இயர்ஸ்க்கு 1.33 கிராம்ஸ் அப்படின்னா 1 மந்த்துக்கு 7,998 ருபீஸ் வந்து எடுத்து வச்சா போதும். 10 இயர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 400 கிராம் டிவைடட் பை 10 இயர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 1 இயர்க்கு வந்து 40 கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாதம் எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எத்தனை கிராம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 3.33 கிராம்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் 10 இயர்ஸ் தான் இருக்குது, அதனால் கிராம்ஸ் வந்து அதிகமாகுது. அதே மாதிரி அமௌண்ட்டுமே வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 19,998 ரூபான்னு ஒரு மாதத்துக்கு நாம் எடுத்து வைக்கிறப்ப 10 இயர்ஸில் வந்து நம்ம 50 பவுன் வந்து சேமிச்சிடலாம்.
கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணணும், ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், புரியணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.